மனைவியை கொன்ற வழக்கில் இந்து முன்னணி மாவட்ட செயலாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் அருகே இந்து முன்னணி மாவட்ட செயலாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் தங்கமணி. வணக்கம் தங்கமணி, இந்த கொலை தொடர்பான கூடுதல் விவரம். வணக்கம். நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் அருகே பொத்தனூரில் இந்து முன்னணி மாவட்ட செயலாளர் ஜெகதீசன் அவர்களினுடைய மனைவி கீதா கொலை செய்யப்பட்ட வழக்கில் தற்போது திடீர் திருப்பம் என்பது ஏற்பட்டிருக்கின்றது. இந்த திடீர் திருப்பத்தில் தனது மனைவியை தனது கணவர் ஜெகதீசனே கொலை செய்த சம்பவம் என்பது தற்போது அரங்கேறியுள்ளது. கழுத்து அறுக்கப்பட்டிருந்த கிடந்த கீதாவினுடைய தாயார் தனலட்சுமி என்பவர் பரமத்திவேலூர் காவல் நிலையத்தில் ஒரு புகார் அளித்துள்ளார். இந்த புகார் மனு கொடுத்துள்ள மனுவில் தனது மகளுக்கும் தனது மருமகனுக்கும் கடந்த 1 மாதங்களாக குடும்ப பிரச்சனை இருந்து வந்துள்ளதாகவும், எனது மகள் கீதாவின் சாவிற்கு எனது மருமகன் ஜெகதீசன் தான் காரணம் என்று எழுதி எழுத்துப்பூர்வமாக தனலட்சுமி என்பவர் கொடுத்துள்ளார். இந்த மனுவில் குறிப்பிட்டபடி புகார்தாரரின் அடிப்படையில் ஜெகதீசனிடம் பரமத்திவேலூருடைய போலீசார் நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தொடர்ந்து போலீசாரிடம் சம்பவத்தை பற்றி கேட்டறிந்த போது இந்த கொலை வழக்கிற்கு வெளிநபர் வந்துதான் சென்றதாக எந்த தடையும் இல்லாத நிலையில் மேலும் மர்ம நபர்கள் அருவாளால் வெட்டியதும் ஜெகதீசன் கூறியதாக முற்றிலும் நாடகம் என்பது தற்போது தெரிய வந்திருக்கின்றது. தொடர்ந்து காலை முதலே இருந்து ஜெகதீசன் தனது மனைவி கீதாவை காலையிலேயே தனது வீட்டில் வைத்து கொலை செய்திருப்பதாகவும், தொடர்ந்து தனக்கு தானாகவே அறிவாளை கொண்டு கை மற்றும் நெஞ்சு பகுதிகளில் வெட்டி கொண்டு தற்போது மனைவியினுடைய சாவிற்கு மர்ம நபர்கள் தான் காரணம் என்று காவல்துறையிடம் ஜெகதீசன் தெரிவித்திருக்கிறார். இந்த அடிப்படையில் போலீசார் காலை முதலே இருந்து ஜெகதீசன் மற்றும் அந்த சுற்றுவட்டார பகுதிகளில் தீவிரமான விசாரணையில் ஈடுபட்டிருந்த போது அவருடைய ஜெகதீசனுடைய மாமியார் கொடுத்த புகாரின் அடிப்படையில் ஜெகதீசனிடம் பல கோணங்களில் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அப்பொழுதுதான் தெரிய வந்திருக்கின்றது, தனது மனைவியினுடைய சாவிற்கு தனது கணவரே காரணம் என்பது மாவட்ட போலீசாருடைய விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து அவர் வெட்டுப்பட்டு நாமக்கல் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த தொடர்ந்து அவரிடம் 3 மணி நேரம் விசாரணையை மேற்கொண்டனர். அப்பொழுது பல உண்மை சம்பவங்கள் என்பது வெளியேறியிருக்கின்றது. தனது மனைவிக்கும் அவருக்கும் பல மாதங்களாக தொடர்ந்து பிரச்சனை ஏற்பட்டிருந்த நிலையில் தனது மனைவியினுடைய கோபத்திற்கு ஆளான ஜெகதீசன் தானாகவே கத்தி எடுத்துக்கொண்டு மனைவியை கொன்று விட்டதாகவும், அப்பொழுது நாடகம் ஆடுவதற்காக தன்னை தானே வெட்டி கொண்டு போலீசாரிடம் பல நாடகத்தை அரங்கேற்றிருப்பது தற்பொழுது மனைவியை கொன்ற வழக்கில் தற்போது ஜெகதீசனை போலீசார் தற்போது கைது செய்திருக்கின்றனர். தொடர்ந்து இந்து முன்னணியினுடைய மாவட்ட செயலாளர் தனது மனைவியை வெட்டிவிட்டு நாடகமாடிய சம்பவம் தற்போது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி.